Jolio Gymkhana with Shantanu and Kiki. And this is Tarumaru Thursday. Tarumaru Thursday. அது என்னமா Tarumaru Thursday? ஏன்னா every Thursday நம்ம வரோம்ல, அதனால அது Tarumaru. Wow. Big round of applause. Joke. இல்லையா? Jolio Gymkhana. Jolio Gymkhana with Shantanu and Kiki. நாங்களே தான் கை தட்டணுமா? ஹலோ டீச்சர். Very good. இது போதும். Tarumaru Thursday. என்ன பேச போறோம் Tarumaru Thursdayல? Every Thursday வந்து ஒவ்வொரு டாபிக்கா நாங்க பேசிட்டு இருக்கோம். I hope you guys like it. ஆனா சில பேருக்கு பிடிக்கலனாலும் வந்து அதை கேட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் கொடுக்குறீங்க. பட் அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. சோ இந்த Thursday அன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு நினைச்சனா பேசிக் டாபிக் இல்லாதனால. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனே? Weird questions. Yeah. மாத்தி Weird ஆன நீ என்ன ரோல் ஆயிட்டே இருக்கு உனக்கு. நீ என்ன திருத்தாத, நீ ஒரு ஆங்கர் திருத்துற. அத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே? So weird questions. மாத்தி rapid fire மாதிரி கேக்குறோம், முடிக்கிறோம். 10-15 minutes முடிக்கிறோம். சிம்பு மாதிரி பேசலாம். ஓகே? 10-15 minutes முடிக்கிறோம். என்ன கேமராமேன் கிளம்பணுமா? கேள்வி கேக்குறோம். நீ தேவையில்லாம எதுக்கு பேசுற? நீ தான் இப்படி பேசுன இப்போ. ஏன் முடிக்கிறோம்னா கேமராமேன் இஸ் பிஸி. நம்ம ரெண்டு பேரும் வெட்டியா இருக்கோம். ஓகே? So what is the first question? Okay. What has been your favorite age so far? எனக்கு வந்து ரெண்டு இருக்கு. one is அந்த எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு சைல்ட்ஹுட் ஒன்னு இருக்குல்ல. ஜாலியோ ஜிம்கானா. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அந்த டீனேஜ்க்கு முன்னாடி சொல்றேன். ஸ்கூல் அது வந்து ஸ்கூல் இஸ் ஆல்சோ டீனேஜ். அந்த டீனேஜ்க்கு முன்னாடி 13க்கு முன்னாடி அந்த ஒரு ஏஜ் வந்து was no responsibilities, nothing. ஜாலியா இருக்கலாம். மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். அதுக்கப்புறமும் நல்லா இருந்துச்சு. இந்த டீனேஜ் வாஸ் நைஸ். அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது அப்பயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்ல. அந்த ஸ்கூல் ஏஜ் என்ன ஒண்ணே படிக்கணும் அவ்வளவுதான். எக்ஸாம்ஸ்லாம் வரும். அப்ப யோசிப்போம், ச்சே எப்பயாச்சும் நான் ஸ்கூல்ல முடிக்கணும்டா, எப்பயாச்சும் வந்து படிப்பை முடிக்கணும்டா. நீ இப்ப யோசிச்சு பார்த்தா ஐயோ ஏன்டா படிப்பு ஸ்கூல் லைஃபே பெட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி படிக்கிறது மட்டும் தான் வேலை. ஆனா அந்த டைம்ல ரொம்ப பண்ணுவோம். வா இது இருக்கு, அது இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்குன்னு. இட்ஸ் ஆக்சுவலி வாட் ஏஜ் இஸ் யுவர் ஃபேவரட் ஏஜ் ன்னு பார்த்தா வந்து இக்கரை கக்கரை பச்சை மாதிரி வந்து we always feel that something. இப்போ நம்ம யோசிப்போம், ச்சே இந்த வயசுல என்னடா இவ்வளவு நமக்கு டென்ஷன் பிரஷர் இருக்கு அப்படின்னு. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல நம்ம ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல இல்ல, என்ன வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு உப்பு சப்பு இல்லாம லைஃப் இப்படி சாதாரணமா போயிட்டு இருக்கேன். அந்த ப்ரெஷர், இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு கிக் இருந்துச்சு லைஃப்ல அப்படின்னு சொல்லி அப்போ யோசிச்சு. மனுஷங்களே வந்து எப்பவுமே பேராசைப்பட்டுட்டே தான் இருப்பாங்க இல்ல? சோ எனக்கு வந்து பிடிச்ச ஏஜ்னா ஸ்கூல் தான். Like before teenage. Yeah, I think for everyone and the school age is the best thing. ஏன்னா சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது. Nothing is very serious about life. I think அந்த ஸ்டேஜ் தான் வந்து everyone enjoys the most. Yeah. So எனக்கும் அந்த ஏஜ் தான் ரொம்ப பிடிக்கும். What is the stupidest dare you ever agreed to? You know what? Tell me. எனக்கு வந்து பெரிய லிஸ்டே இருக்குங்க. ஏன்னா நாங்கலாம் வந்து சரியான ரவுடி கும்பல். ஸ்கூல் காலேஜ் டைம்ல சரியான ரவுடி கும்பல். கரெக்டா இன்னும் 10 நிமிஷத்துல கதவை திறக்கலனா கலவரத்துல இறங்குறான் இந்த கரீஸ். ஓகே பஸ். எல்லாம் யார் நைட் போன்ல கிடைக்கிறாங்களோ அவங்க போன் பண்ணி கலாய்க்கிறது. அத நடு நாளா மாட்டிருக்கேன். ஆமா டேர் என்ன சொல்லுங்க பண்ணுவேன் டேர் அந்த மாதிரி இருப்பேன் முந்திலாம். அதனால லிஸ்ட் பெருசா இருக்கு. சும்மா இருக்கும் போதே வா ஏதாவது நம்பர் பண்ண முந்தில லேண்ட்லைன் தான், மொபைல் இல்ல. சோ லேண்ட்லைன் போன் பண்ணி ஹலோ நாங்க சாம்சங் கம்பெனில இருந்து பேசுறோம். உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் ஓடுதா? ஓடுதேங்க, ஓடி போய் புடிச்சுக்கங்க அப்படின்னுவேன். ஹலோ பிரபா வெயிட்ஸா போனதா அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. அப்படிதான் இது மாதிரி கண்ட நம்பர் கையில வர நம்பருக்கெல்லாம் பண்ணுவோம். டேர் வந்து நிறைய பண்ணிருக்கேன். சிலதா சொல்ல முடியாது. ஒண்ணு வேணா சொல்றேன். ஏதோ ஒரு ஹோட்டல் போயிருக்கோம் நாங்க, என் கசின்ஸ் எல்லாரும். ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக போனோம். ஈவெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏதாவது போர் அடிக்குது, என்ன பண்ணலாம், நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும், ரூம்ல எல்லாம் சேர்ந்து இருக்கோம், ஜாலியா ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம். ஓகே நான் எப்பவுமே மோஸ்டா டேர் தான் சொல்லுவேன். ஓகே இப்போ வந்து ரூம் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு யார் பேசுறாங்கன்னு பாரு, பேசிட்டு உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லு அப்படின்னாங்க. ஓகே இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஹலோனா நிஜமாலே இந்த பையன் வாய்ஸ் செம்மையா இருந்தது. ஹலோ அப்படி பேஸ் வாய்ஸ்ல. ஓகே
ஹாய் காலிங் ஃப்ரம் இதுன்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா ஏதாவது ஆர்டர் பண்ணணும்ல, என்னன்னா அசிங்கம் எடுத்துனே வாய்ஸ் இஸ் நைஸ்னா என்ன நினைப்பான். என்ன ஃபுட் வேணுமா? இல்ல லட்டு வேணும். அதனால ஏதோ ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நான் மட்டும் உனக்கு நினைக்க மாட்டானா? ஆமா கேளு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டு ஆக்சுவலி யுவர் வாய்ஸ் இஸ் வெரி நைஸ் அப்படின்னா, ஓ தேங்க்யூ ஸோ மச் மேம் அப்படின்னா, ஈவன் யுவர் வாய்ஸ் இஸ் நைஸ்னா அவனும் திரும்பி விட்டு போட்டிருக்கான். ஆமா, ஆனா அதுலயே போயின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஓகே சோ கேன் ஐ ஹேவ் 1 French fries and 1 watermelon juice அப்படின்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஏன்னா அவள் அந்த 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 ஏஜ்ல அதுதான் வாங்குறதுக்கு காசு இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே ஷியோர் மேம் அப்படின்னா வச்சுட்டா போனேன். இப்போ வந்து எங்களுக்குள்ள டிஸ்கஷன் கசின்ஸ் எல்லாம், எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் தான் வருவான், அவன் தான் வந்து இதை கொடுப்பான் அப்படின்னாங்க. ஓகே ஆர்டர் கொடுப்பான். நான் சொன்னேன் ஐயோ தெரியலையே, அதே வாய்ஸ்னா என்னை கூப்பிடுங்க நான் வரேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். ஓகே என்ன இல்ல நீயே போய் டோரை தரேன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவனை பெல் அடிச்சான். தெரிஞ்சுனேன் கீர்த்தி அப்படின்னா, அப்படியே அவனை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். வழிச்சு கொண்டைய போட்டு ஐயோ ஐ எம் நாட் கீர்த்தி, ஐ எம் பூஜா அப்படின்னு அதோட கட்டு. சோ இது மாதிரி நிறைய டேர் பண்ணிருக்கோம். எனக்கு டேர் பண்றதுல அல்வா சாப்பிடுற மாதிரி, ஆனா இப்ப பண்ண சொன்னா கொஞ்சம் யோசிக்கிறேன். முந்திலாம் பயமே இல்லைங்க, இப்பதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு. சோ நீ சொல்லு ஸ்டூபிடஸ்ட் டேர் நீ என்ன பண்ணிருக்க? ரொம்ப ஸ்டூபிடஸ்ட் டேர். நீ தானே சமத்து பையனாச்சே. சமத்து பையன்லாம் இல்ல, இப்போ சமத்து, சின்ன வயசுல பயங்கர நாட்டி. பயங்கர நாட்டி. எங்க அம்மாலாம் வந்து நான் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆமா ஒரு தெரியும். வாட்டி என்ன பண்ணிட்டேன், நானே வந்து ஒரு கூட விளையாடுற ஒரு பையன் வந்து என்ன ஏதோ டேர் பண்ணான்னு சொல்லி போஸ்ட் ஒரு அப்ப அந்த போஸ்ட் லெட்டர் இதெல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போய் போடுவாங்க. இந்த போஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு பாம் இருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த இடத்துல போஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு அப்புறம் எனக்கே பயங்கர கில்ட்டியாகி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும், பெல்ட்டால் அடி கொடுக்குமே அப்படி இப்படின்னு பயந்துட்டு அப்புறம் எங்க அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி பேசி அவர் வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அசிஸ்டன்ட் லெட்டர் அனுப்பிச்சு விட்டு அந்த போஸ்ட் பாக்ஸ் திறந்து அந்த லெட்டர் திறந்து எடுத்து வெளில வந்துட்டாங்க. திட்டலையா? இல்ல நானே ஃபோன் பண்ணி அக்செப்ட் பண்ணதுனால வந்து அவர். அப்புறம் வந்து ஒரு வாட்டி வந்து திஸ் வாஸ் நாட் அ டேர். என்னோட ஸ்போர்ட்ஸ் டீச்சர் குஞ்சம்மா மேம் அப்படின்னு ஒரு லேடி, மலையாளி, அவங்க வந்து என்ன வந்து ஏதோ ஏதோ ஒரு பர்டிகுலர் ட்ரில் கொடுத்தாங்க, அதை நான் ஒழுங்கா பண்ணல அப்படின் போது நான் மட்டும் தான் ஒழுங்கா பண்ணேன், கிளாஸ்ல எல்லாருமே தப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் போய் கேட்டேன், மேம் நான் கரெக்டா பண்றேன்னா அப்படின்னு. காதை பிடிச்சி திருப்பிட்டாங்க. ஏன்டா நான் ஒன்ன மட்டும் தான் அந்த கிளாஸ்ல பாக்கணுமா, மீதி இத்தனை பேர் இருக்காங்க நான் பார்க்க கூடாதா அப்படின்னு. அந்த கோர்ட்ல என்ன பண்றேன், நீங்க கிண்டர் கார்டன் செக்ஷன்ல நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்டு இருந்தேன். கிண்டர் கார்டன் செக்ஷன் பேக் சைட், ஸ்கூலுக்கு பேக் சைட்ல அங்க வந்து கிண்டர் கார்டன் செக்ஷன் லீவு, யாருமே இருக்காங்க. இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ரூம் அதுக்கு பேக் சைட்லாம் இருக்கு. அவங்க போய் வாஷ்ரூம் யூஸ் பண்ணாங்க. அவங்க போய் வெளியில இருந்து போய் வாஷ்ரூம் கூட்டிட்டு வந்துட்டேன். காலையில 11 மணிக்கு போட்டேன், மத்தியானம் 2 மணிக்கு தான் சாப்பிட்டு இருக்கேன். அந்த பக்கம் ஏதாச்சும் ஏதோ திஸ் இஸ் நாட் a dare, பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன். பட் இதே மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுத்துக்க நீ. இதே மாதிரி வேற ஒரு விஷயம் டேர்க்கா பண்ணேன். ஒரு ஃப்ரெண்ட் வந்து டேர் வந்து ஒன்று பண்ணான்னு சொல்லி பிரின்சிபல் வந்து ரூம்ல லாக் பண்ணு சொல்லி, நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து ஒரு லேடி பிரின்சிபல் ஒரு ஆம்பளை பியூன் உள்ள போயிருக்காரு. 2 பேரையும் வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து அன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வேற இல்ல ஸ்கூல்ல, அவங்களால போனும் பண்ண முடியல. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 hours இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நிறைய குறும்பு சின்ன வயசுல பண்ணது இல்ல. சின்ன வயசுல பண்ணது. அப்புறம் பெருசாயிட்டு எதுவுமே பண்ணலையா? பெருசாயிட்டுலாம் நான் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க வந்து சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்கள் எதுவும் பண்றேன். இது சின்ன பிள்ளைத்தனம். எப்படி ஒரு ஆளையும் பொண்ணையும் உங்களை பூட்டி வைக்கிறது சின்ன பிள்ளைத்தனம். அது அறியாத வயசு, அது அறியாத வயசு. என்ன எனக்கு இது இருக்குல்ல பெசநகர்ல பிளானட்டியமா, முந்தி அடிக்கடி அங்க போவோம் எல்லாரும். அது பயங்கர ஒரு ஹாப்பனிங் பிளேஸா இருந்தது நாங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது. ஓகே, அப்ப நாங்க இந்த கசின்ஸா எல்லாம் கேங்கா தான் சுத்துவோம். அது மாதிரி போயிட்டு இருக்கும் போது கீர்த்தி உன்னால முடிஞ்சா ஒரு ஃப்ரீ பீட்சா வாங்கி கொடு ஓகே அப்படின்னாங்க. யாரு சிஸ்டர்ஸ் காயு அரவிந்த் மகாலாம். ஃப்ரீயா பீட்சா மட்டும் வாங்க பாத்துடலாம், டேர் இது உனக்கு அப்படின்னா. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, எப்படியாவது வாங்கணுமே அப்படின்னு. ஓகே என்ன பண்றது தெரியல. அந்த எக்ஸ்கியூஸ் மீ மேம், கேன் ஐ நோ த ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்னா. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது do you have pizzas? Yes, we have cheese pizza, we have veg pizza. இதுதான் சாக்குன்னு பிடிச்சிட்டேன். பாவம் அந்த பையனுக்கு பேச வரல. அதனால என்ன பண்ணேன், யூ கம் ஐ வில் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பேசுறேன். bring this doing that அப்படி இப்படி இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு you're very good, I like the way you pronounce pizza அப்படின்னு நான். ஓகே அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அதுக்கப்புறம் போறான், திருப்பி வரான், திருப்பி நான் எப்படியே அவனை புகழ்ந்துகிட்டே இருக்கேன். என்னென்னமோ கூப்பிட்டு இதை ஆர்டர் பண்றேன், திருப்பி அனுப்புறோம். வரும்போது மேம்
ஃப்ரீ பீட்சா ஃப்ரம் மை சைடு அப்படின்னா இவங்கெல்லாம் அடி பாவி அவனை கலாய்க்கிறியா புகழறியா என்னன்னு தெரியல. இல்ல பாவமா இருந்தது, கலாய்க்கல. ஃபர்ஸ்ட் சிரிப்பு வந்தது, அதுக்கப்புறம் அவனை புகழ ஆரம்பிச்சுன்னா became very happy. அதனால அந்த ஒரு அல்பத்தனமான ஒரு பீட்சாவை வந்து அவனை காசு கட்ட வச்சுட்டேன் நான். Yes. So these are the stupidest dares. Yes, இதெல்லாம் Some of the dares. நினைக்கும் போது இப்பெல்லாம் பண்ண முடியாதான்னு இருக்கு ஆக்சுவலி. இல்ல இப்ப பண்ணனா அவ்வளவுதான், எல்லா இடத்துலயும் டாபிக்கோட வந்துரும், போஸ்டரோட. ஆமா, Online நீங்க இருக்கிற சோஷியல் மீடியாக்கு. ஆமா, what do people usually do that annoys you? எனக்கு வீட கிளீனா வச்சுக்கல, என் ரூம கிளீனா வச்சுக்கலனா இட் will annoy me. அதுக்கப்புறம் சும்மா நோய் 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 ஆர்கியூ பண்ணா இட் will annoy me. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். பேசினா நாய் பொண்ணு, உட்கார்ந்தா நாய் பொண்ணு, படுத்தா நாய் பொண்ணு, கிரிக்கெட் ஆடினா நாய் அப்படிலாம் பொண்ணு, நீ சொல்ல வெள்ள பண்ணா நாய் build பொண்ணு, up எல்லாமே அநாய் பொண்ணுங்க நான் கிக்கிய. build up பண்ணிக்கிறேன். பில்ட் அப்லாம் பண்ணல, நான் எல்லாமே உன்னை வந்து கிரிக்கெட் ஆட விடலையா, நான் உன்னை ஃப்ரெண்ட்ஸோட அனுப்பலையா, என்ன நீ என்னென்னமோ சொல்ற. அனுப்பலியானா அப்புறம் நீ எனக்கு பெர்மிஷன் தரேன். கேட்டுக்கோங்க, பெர்மிஷன் கேக்குறியா? நான் பெர்மிஷன்லாம் கேட்கல. நானு நீ சொன்னது அந்த மாதிரி இருந்துச்சு. பெர்மிஷன் சரி, நம்ம சண்டே அப்புறம் வச்சுப்போம். you inform me, you don't ask me permission. Of There's a lot of course, difference. of course. Then why Why should I ask you permission? Then why are you saying I'm doing all this? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நீ சொல்லுவே இல்ல, ஆவுனா ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன், ஆவுனா கிரிக்கெட் ஆட போயிடுவேன், சொன்னேன். நீ சொல்லுவியே. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்னமோ ஒன்னு சொன்னேன்ல, அது இப்ப இல்ல. So what else annoys you? You. பாத்தீங்களா, பேசிக்கலி இதுக்கு தான் நான் வந்தேன். அவங்க சொல்ல வந்து இதுதான். சாந்து annoys Kiki. அதெல்லாம் இல்ல. கொஞ்சம் annoying, yeah, there are a lot of things that annoys me. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். என்ன நம்ம கண்ணு முன்னாடியே ஃபேக் பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அது பொய்ன்னு, ஆனா அதுவே பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாங்க. டிராமா ஒன்று நடந்துட்டு இருக்கும், சீரியல் தனியா, அதெல்லாம் ரொம்ப அனாயிங்கா இருக்கும். இட்ஸ் பெட்டர் வி ஸ்டே அவே. எனக்கு the most annoying thing is ரோட்ல டிராஃபிக் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணலாம். ஐயோ ராமா, எனக்குலாம் நான் வண்டி ஓட்டுறப்ப நான் பாதி நேரம் அதனால தான் வண்டி ஓட்டுறது இல்ல. எனக்கு வண்டி ஓட்டும் போது அந்த டிராஃபிக் ரூல்ஸை மீறி வந்து நம்மள நம்ம எதை தப்பு பண்ண மாதிரி வந்து நம்மள திட்டுவாங்க, நம்மள கை காமிச்சிட்டு போவாங்க, நம்மள இரிட்டேட் பண்ணிட்டு போவாங்க. அந்த இடத்துல இறங்கி சண்டை போட்டுலாம்னு தோணும். அப்பதான் நமக்கு தோணும், ஐயோ வேணாம், நம்ம இறங்கி சண்டை போட்டா அப்புறம் எவனோ ஒருத்தன் அதுல வீடியோ எடுத்து போடுவான், அதை நம்மள பிளேம் பண்ற மாதிரி எவனோ ஒருத்தர் டாபிக்கை போட்டானா இந்த உலகம் அதையும் நம்பிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எது வருதோ அதான் நம்புவாங்க நம்ம மக்கள். ஸோ அந்த மாதிரி வந்து அதனால வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. பேசிக்கா டிசிப்ளின் இல்லைன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு லைஃப்ல வந்து எனக்கு டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தியேட்டர்ல படம் பார்க்க போகும்போது லேட்டா போனோம்னா அது இடத்துல வாங்கி ஆமா பங்க்சுவலா இருக்கணுங்கிறது நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அதே மாதிரி நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது லேட்டா வருவாங்க மக்கள். அவங்க சரி ஒருத்தருக்கும் அவங்க வேலை இருக்கும், அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. பட் அட் சேம் டைம் அது மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்கிறது அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங் annoys me. அப்புறம் பொய் சொன்னா that also annoys me a lot. I'm sure that annoys you a lot also. Yeah, and the அடுத்த question நான் அதத கேட்கலாம்னு இருந்தேன். How often do you lie? எப்போ எப்படி how often க்கு தமிழ்ல என்ன சொல்வே? அடிக்கடி நீ லை பண்ணுவியா, பொய் சொல்லுவியா? யார் என்ன கேக்குறியா? என்ன ஏன் கேக்குறா? How often do you கிட்ட பேசறத பத்தி யாரையுமே இப்ப நீ சொல்லுப்பா, உங்கள தான் கேக்க சொல்றாரு. How often do you lie ன்னு உன்கிட்ட கேட்டா? ஏய் எனக்கு பொய்யோட ஸ்பெல்லிங் எனக்கு தெரியாது. எனக்கு பொய் சொல்ல வராது. எனக்கு பாப்பா இது மாதிரி சொல்றவங்கள நம்பவே நம்பாதீங்க. நான் எதுக்கு பொய் சொல்லணும் வாழ்க்கையில சொல்லு. தேவையான இடத்துல பொய் சொல்லி தாங்க ஆகணும். எல்லாருமே அப்படிதான். ஓகே, நானும் சொல்லுவேன். ஆமாமா, நீ அழகா இருக்கேன்னு பொய் சொல்லுவேன். சோலி முடிச்சு. அழகா இருக்கேன்னு பொய் சொல்லுவேன். சொல்லு. அப்புறம் அந்த சாங்ல வரும்ல, பொய் சொல்ல போறேன் நீ ரொம்ப அழகியடி. பொய் சொல்ல போறேன் நீ ரொம்ப அழகியடி. ஆனா நீ நினைக்கிறியா நான் நம்புவேன்? ஒரு இப்பதான் கொஞ்சம் போன எபிசோட்ல தான் நான் சொன்னேன், என்ன யாராவது கியூட்டா இருக்கீங்க அழகா இருக்கீங்கன்னா கிண்டல் பண்ணாதீங்க சரியா அப்படி நான் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். கீகி வந்து ஒரு லூசுங்க, நம்ம எது சொன்னாலும் நம்பிடுவோங்க, அதான் பிரச்சனையே. இப்ப கூட பாருங்க, முந்தானத்துக்கு வந்து நான் ஷூட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலா சென்னை கிளம்பி வந்துட்டு இருந்தேன் இவங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. பட் பாதி வழியில என்ன திருப்பி போன் பண்ணி திருப்பி நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு நீங்க வாங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அப்பவும் கீகிக்கு தெரியல, நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண வந்துட்டு இருந்தேன். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கு தான், அது ஒத்துக்கிறேன். நீ how often do you lie அத மட்டும் இப்ப சொல்லு. எனக்கு தெரிஞ்சாலும் நான் கொஞ்சம் உஷாராவேன். எதெல்லாம் பொய் சொல்றேன், பொய் சொல்லிருக்க பாத்தியா? இல்ல நான் பொய் சொல்றேன். ஷூட்டிங்ல இருக்கேன் பொய் சொல்லிருக்க. எதுக்குன்னா உன்னை வந்து நேர்ல பாக்கும்போது உன் ஃபேஸ்ல ஒரு சந்தோஷம் ஒண்ணு வரும் இல்ல. பயப்படிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி.
சரி, உங்க நான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கேக்குறேன். வந்துட்டான் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் ஒண்ணு வரும் சரி நமக்கு. நான் கேட்டேன்ல ம். இன்னைக்கு என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்பேன் ஷூட்டிங்ல. ம். ஏன்னா டயட்ல தான் இருக்கியா அப்படின்னு. ஆமா. ஆமாமா நான் வந்து ஜஸ்ட் புரோட்டீன் ஷேக் தான் குடிச்சேன் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவதுன்னா நல்ல பக்கத்துல போனா பிரியாணி ஸ்மெல் வரும். ஓகே இது நான் நீ இல்ல எங்க என் பக்கத்துல வந்த? இல்ல நானே என்ன சொன்னேன், முந்தானத்தி நான் பிரியாணி சாப்பிட்டேன். ஏன்னா பிருத்வி வந்து நான் உட்கார்ந்து பிரியாணி இது செஞ்சேன். மாதிரி நிறைய போய் சொல்லுவான் சாப்பிடுற விஷயத்துல அப்படிலாம் இல்ல. அவன் உண்மையிலே டயட் விஷயம், அங்க டயட் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நம்ப செல்வகுமார் மாட்டேன். கூட தான் இருந்தாரு. நீ அது வேணா பாதி கேளு. சாப்பிடும் நீ பாதி சாப்பிடுவ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் அவரையும் நம்ப மாட்டேன் ஒன்னையும் நம்ப மாட்டேன். நான் வெயிட் போடாம வந்திருக்கேன்ல, அதுலயே தெரிய வேணாமா நான் போய் சொல்றேனா இல்லையான்னு? 1.5 What kilos nonsense are you talking? 1.5 kilos போட்டிருக்க நீ. 1.5 kilos தான். அது அந்த change of 1.5 food, kilos change தான் of பிரியாணி. planning, change of oil எல்லாம் ஓகே மாறுது. ஓகே எனிவே நானும் போய் சொல்லுவேங்க. எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் நான் போய் சொல்லுவேன். ஆனா எதுக்கு நான் வாழ்க்கையில சொல்ல வந்து மாட்டேன். பொய்ங்கிறத சொல்லணுங்க. பொய் சொல்லாம இப்பதான் இருக்கவே ஸ்மெல்லிங் கூடாது. தெரியாதுன்னு என்ன அப்படியே ஜம்ப் அடிக்கிற இல்ல பொய்க்காரா? இல்ல அதாவது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து உனக்கு வாழ்க்கையில கல்யாணம் ஒரு ஆயிடுச்சு, 1000 சொல்லு. இல்ல வாழ்க்கையில ஒரு 1000 பொய் சொல்லலாம். எதுக்குன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலாம். Yeah, கண்டிப்பா. தப்பே இல்ல. If you could travel back in time, what period would you go to? எல்லாருமே சொல்லுவாங்க சைல்ட்ஹுட் போகணும், டீனேஜ் போகணும். பட் எனக்கு எங்க தெரியுமா போகணும்? I want to go back to an age where there was no technology, there was no cell அதான் phones. childhood. No, there was no cell phones, there was no television, there was nothing. I'm talking about அப்ப actual period. நீ காட்டுல வாழ்ந்திருக்க. காட்டுல வாழ்றதுக்கு இல்லம்மா. இப்ப நம்ம சினிமால எல்லாம் பாப்போம்ல, இந்த 1930s 1940s அப்போ இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருந்துச்சு. I want to go back to the period. Basically டெக்னாலஜி எல்லாமே ஈஸியா ஆக்சசபிளா இல்லாத ஒரு டைம்க்கு எனக்கு Historical period. எனக்கு ஹிஸ்டாரிக்கலா போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. Ancient. அந்த டைம்ல ஐ திங்க் இன்னும் நிறைய உண்மை இருந்துச்சு. ஒரு விஷயத்த பாக்கணும்னா அதுக்கான ஒரு தர்ஸ்ட் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. ஒரு விஷயம் வேணும்னா அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ஒருத்தரை போய் பாக்கணும்னா நம்ம வந்து பொடி நடையா நடந்து போகணும் போய் பாக்குறதுக்கு. ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னா அந்த பறவை இது மூலியமா அந்த புறா புறா மூலியமா மூலியமா அனுப்புவாங்க. Yeah. பட் பேசிக்கலி இந்த டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு லைஃப் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குல்ல, அது இல்லாத ஒரு பீரியடுக்கு ஐ வாண்ட் டு டிராவல். எனக்கு அதனால தான் எனக்கு இந்த பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நான் பயங்கர அப்படியே எக்ஸைட் ஆயிடுவேன். ஒரு நல்ல பீரியட் ஃபிலிமா உனக்கு வரும், நீ நடிக்கிற. ஓகே கண்டிப்பா. நான் கருணாக்கால சொல்றேன், இது பலிக்கும். வாவ் சூப்பர்மா. ஹை ஃபைவ். ஓகே ஓகே நான் What என்கிட்ட period கேட்க would you மாட்டியா? go to? நான் குழந்தைதான். குழந்தையா குழந்தையா இருக்கிறதான். குழந்தையா இருக்கும்போது உனக்கு ஒண்ணுமே தெரியாது. why would you want to go to that period? இல்ல அந்த ஒரு ஏஜ்ல நம்மளுக்கு எல்லாம் தெரியுமா? அந்த ஏஜ் சொல்றேன். சோ ஐ அம் வித் மை பேரண்ட்ஸ், வித் மை லவ்ட் ஒன்ஸ் டுகெதர். நாங்க எல்லாம் 4 பேர் சேர்ந்து பெட்ல படுப்போம். அந்த இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். யா Right. The movie character you wish you were. டிஸ்னி பிரின்சஸ். Wow. உனக்கு தெரியும் எப்பவுமே எனக்கு Yes. வந்து எப்பவுமே ஒரு ஆசை இருக்குங்க, கார்ட்டூன் வேர்ல்டுக்குள்ள போகணும் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்க என்ன எப்படி இருக்கப்போ எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னைக்குமே அது ஒரு கனவு ட்ரீமா இருந்திருக்கு. சோ ஐ வாண்ட் டு பிகம் என்ன ஒரு கேரக்டரா நான் Cartoon ஒரு டிஸ்னி பிரின்சஸ். princess. யா and I will search for my prince. Oh wow. அத நான் தப்பிச்சேன். தெரியும். நீ என்ன மாதிரி ஆகணும்? ஹல்க். ஹல்க்லாம் இல்ல. எனக்கு வந்து ஆக்சுவலா சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு பார்த்தா சூப்பர்மேன். எனக்கு அந்த சூப்பர்மேனோட சேஞ்ச் ஓவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி நார்மல் ஒரு சாதாரண பக்கத்து வீட்டு பையன், கண்ணாடி போட்டு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பையன். அப்படி வெளில போனா அந்த ஷர்ட் அப்படி கழட்டும் போது அந்த சூப்பர்மேன் சிம்பிளோட சூப்பர் பவர். அது பயங்கர ஒரு சின்ன வயசுல ஒரு ஃபேசினேஷன் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து ஸ்பைடர்மேன். எப்படி ஒரு சாதாரண ஒரு பையன் வந்து he has his super powers அப்படிங்கிறது. ஸோ மேபி சூப்பர்மேன் ஒரு ஸ்பைடர்மேன். நான் வேற சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு ஒரு ஸ்பைடர் மேலே ஏறிச்சுன்னு அப்படியே விட்டுருவேன் நான். அது என்ன பண்ணுது பாப்பியா? கடிச்ச நாளுக்காக நம்ம சூப்பர் பவர் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சூப்பர் எல்லாம் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க யோசிச்சு பார்த்துருப்பாங்க. பட் தயவு செஞ்சு தட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி. அந்த மாதிரிலாம் ஸ்பைடர் ஏறிச்சுன்னா அதை உடனே தட்டிடுங்க, அதை கடிக்க விடாதீங்க. ஓகே சோ தாறுமாறு Thursday செமையா இருந்திருக்கும் ஐ திங்க் தாறுமாறா தான் போச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளே நினைச்சுக்கிறோம், நம்மளே பேசிக்கிறோம், நம்மளே கை தட்டிக்கிறோம். எல்லாரும் ஜாலியா இருங்க, ஜிம்கானா கேளுங்க. because this is ஜாலியோ ஜிம்கானா with சாந்தனு and and Kiki. Kiki. டாடா. மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கு ரேட்டிங் கொடுங்க, எங்க ஷோ ரேட் பண்ணுங்க and share பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. Love you, பை. love you, bye.